சீதை அம்மா தவறு செஞ்சாங்க, அதை உணரணும்ல. சீதை அம்மா என்ன தவறு செஞ்சாங்க? லட்சுமணனை சந்தேகப்பட்டாங்க இல்லையா? கோர்ட்டை தாண்டக்கூடாது அவர் சொன்னப்போ, இல்ல இல்ல நீ நெறி தவறி விட்டாய், நீ அண்ணனை போய் காப்பாற்ற மாட்ட அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ லட்சுமணனுடைய மனம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும். அண்ணியை தாய் போல் மதிப்பவன் இலக்குவன். ஆனால் சீதை அந்த கோபத்துல சொல்லிட்டாங்க, நீ போய் அண்ணனை காப்பாத்து. அவங்களுக்கு என்னன்னா கணவனை காப்பாற்றணும் அந்த ஆசைதான். இந்த கணவனுக்கு ஏதாவது நேர்ந்து போடு. எப்படி ஒரு தாயானவள் ஒரு பால் கொதிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், குழந்தை போய் கிட்ட போய் தொட போகுதுன்னா உடனே என்ன பண்ணுவாங்க? தாய் அந்த பாத்திரத்தை தொட்டுருவாங்க இல்லையா, தட்டி விட்டுருவாங்க, அவங்க கை சுடும். இன்னும் கொஞ்சம் எளிமையா சொன்னா, இப்ப கரண்ட் இருக்கு, கரண்ட குழந்தை தொட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க, உடனே சுவிட்ச் ஆஃப் பண்ணு தோணாது, குழந்தைய பிடிச்சி. அப்ப அந்த தாய்க்கும் அந்த பிரச்சனை வரும். அதுதான் அந்த தாய் இல்லை. அதே மாதிரிதான் இல்லையா? அப்ப அந்த சீதை செய்ததும் தவறல்ல, ராமன் செய்ததும் தவற, நதியின் பிழை என்று இல்லையா? எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, நதி வெள்ளம் காய்ச்சி விட்டால் நம்ம சொல்லுவாங்க, நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்றி வேறு ஏதமா. அப்படியே மாட்டேன், நதியின் பிழை என்று கம்மன் பாடி இருப்பாரு. அது அப்படியே கண்ணதாசன் நீங்க எடுத்து பாடுவார் இல்லையா? எவ்வளவு அழகு பாருங்க. நம்ம பட்டினத்தாருடைய பாட்டு கூட வீடு வரை கடைசி வரை யாரும் சொல்ல மாட்டாரு, கடைசி வரை பாவ புண்ணியம் தான் கூட வர்றது. பாவ புண்ணியம் மட்டும்தான் கடைசி வரை வரும், மற்ற செல்வம் எதுவும் வராது நம்ம கூட அப்படின்னு சொல்றாரு பட்டினத்தார். ஆனா கண்ணதாசன் சொல்லும் போது நீங்க சொன்னதா கடைசி வரை யாரோ. ஏன்பா யாரோன்னு சொல்றிய, கொஞ்சமாவது நீ படிச்சிருக்கியா இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. பட்டினத்தார் ஏற்கனவே பாவ புண்ணியம் சொல்லிட்டாரு, அதை நீ படிக்கலையா அப்படின்னு கேட்டப்ப சொன்னாரு, பட்டினத்தார் எல்லாத்தையும் அனுபவிச்சு பெரியவர், அவர் சொல்லலாம், நான் ஒரு சாதாரண ஆளு, நான் போய் சொல்லாமா, நான் யாரோன்னு தான் சொல்லுவேன் அப்படின்னாரு. ஆனா எவ்வளவு பெருமையோட இன்னொருலாம். அதான் கவியரசர் கண்ணதாசன் என்னைக்குமே நிற்பார்.